வெல்கம் டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு காமனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணா எனக்கு இல்ல எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஆசை, ஒரு நிலம் வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டிடணும்பா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க எப்படியாவது ஒரு பேங்க்ல கடனை வாங்கி லோனை வாங்கி இருக்கிற சேர்த்து வச்ச நகையெல்லாம் அடமானம் வச்சோ இல்ல வித்தோ இருக்கிற சொச்சம் பச்சம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பில்டர்ஸ் கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான கம்பெனிஸை நம்பி நம்ம வந்து லட்சக்கணக்குல நம்மளுடைய வாழ்நாள் சேமிப்பையே இன்வெஸ்ட் பண்ணிருப்போங்க, இந்த பில்டிங் கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்க தருவாயில அந்த பில்டிங் எனக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ் கட்டி கொடுக்க டிலே பண்றாங்க. நான் என்னோட அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன், இனிஷியல் ஃபர்தர் பேமெண்ட்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி டைம் முடிஞ்சும் எனக்கு அந்த பில்டிங் கட்டி முடிச்சு கொடுக்காம இருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் முடியாம இருக்கு. அப்ப நான் எனக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்ட்டு இருக்க கேள்விகளுக்கான பதில் தான் இந்த காணொலி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சட்ட ஆலோசனைகள், சட்ட விழிப்புணர்வுகள் பத்தின காணொலியை பாக்குறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொன்ன மாதிரிதான், ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் நம்பி நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சோல் மோட்டிவ், அதாவது நம்மளுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னன்னா, நம்ம அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு டெலிவரி ஆகி நம்ம போய் வாழணும் அப்படின்றதுதான். அப்ப சொன்ன காலகட்டத்துக்குள்ள, உரிய காலகட்டத்துக்குள்ள அந்த பில்டிங் வந்து நடந்து முடிக்கல, கட்டி முடிக்கல, கொடுக்கல. சோ நான் இங்க கடன் வாங்கி வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கும் போது தான் ரெரா ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது RERA, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016. இந்த ஆக்ட், இந்த சட்டம் என்ன ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட், இந்த நிலம் சார்ந்த நிறுவனங்கள், அவங்க செய்யற தொழில்களை ரெகுலேட் பண்றதுக்காக, சீரமைக்கிறதுக்காக, கண்ட்ரோல் பண்றதுக்காக, அது சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ரெரா ஆக்ட். சோ இந்த ரெரா ஆக்ட் கீழே செக்ஷன் 18ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பிரிவு எண் 18க்கு கீழே இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ், இந்த பில்டர்ஸ் சொன்ன காலகட்டத்துக்குள்ள, உரிய காலகட்டத்துக்குள்ள இந்த பில்டிங்ஸை நீங்க வந்து கட்டி முடிக்க தவறும் பட்சத்துல இவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும், அதோட சேர்த்து காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கர்நாடகா ரெரா ட்ரிபியூனல்ஸ்ல, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்துட்டு நீதிமன்றங்கள்ல அணுக மாட்டோம். ரெராக்குன்னு தனியார் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, தீர்ப்பாயங்கள் இருக்கு. ஸோ அந்த தீர்ப்பாயங்கள்ல தான் இந்த மாதிரியான வழக்குகள் எடுக்கப்படுது. ஸோ இந்த கர்நாடகா ரெரா ட்ரிபியூனல்ல வந்துட்டு ஒருத்தர் வழக்கு தொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்த 3 வருட காலங்கள் ஆயும் இந்த வீட்டை கொடுக்காத காரணத்தினால இந்த செக்ஷன் 18 கீழே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா, 51 லட்சம் அவர் பே பண்ணியிருக்காரு அந்த வீட்டு ப்ராஜெக்டுக்காக. அதோட சேர்த்தி வட்டியோட சேர்த்தி மொத்தம் 70 லட்சம் அபராதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பாயத்துல என்ன பண்ணிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கும் பட்சத்துல நம்ம வந்துட்டு இந்த ரெரா ட்ரிபியூனல்ஸ் அணுகி நம்ம அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேலேயோ, இந்த மாதிரி ப்ராப்பரா அந்த டெலிவரி பண்ணாத கம்பெனிஸ் மேல நம்ம வந்து வழக்கு தொடுக்க முடியும். உரிய இழப்பீடு தொகை, நீங்க செலுத்திய பணத்தையும் ரிட்டர்ன் அந்த கம்பெனிஸ்ல இருந்து வாங்க முடியும். இந்த ஆக்ட் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ரெரா ஆக்ட் 2016ல எனாக்ட் பண்ண அதே பேரலல் டைம்லைன்ல, அதே வருடத்துல IBC அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கு. அதாவது IBC அப்படின்னா என்னன்னாக்கா, இன்சால்வென்சி அண்ட் பேங்க் கரப்சி கோட் 2016. அதாவது நம்ம வந்துட்டு தனிநபர் ஒருத்தர் வந்து கடன் அதிகமா வாங்கி, அதாவது தனக்கு இருக்க அசட், சொத்துக்கு அதிக
கடன் இருக்கும் பட்சத்துல அவங்கள வந்துட்டு, அதாவது அந்த கெப்பாபிலிட்டி டு பே த டெப்ட்ஸ், கடனை அடைப்பதுக்கு உரிய அந்த தகுதியே இழந்துட்டாரு, அதுக்கு மீறி சொத்துக்கு மீறி கடன் போயிருச்சுன்னும் போது நொடிப்பு நிலையில இருக்காங்க, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, ஐபி பெட்டிஷன்ஸ் போட்டாங்க, இன்சால்வன்சில இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து தனிநபருக்கான ஒரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே, அதாவது ஒரு கம்பெனிஸ் நடக்குது, ஒரு பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கும் வந்துட்டு நம்ம நொடிப்பு நிலை ஏற்படும் இல்லையா, பிசினஸ் லாஸ் ஆகும், திவாலாகும், நொடிப்பு நிலைக்கு வருவாங்க இல்லையா, கடன் அதிகமாகி. அப்ப இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஐபிசி கோடு. இந்த கோட்ல வந்துட்டு இந்த கம்பெனிஸோட இதெல்லாம் பத்தி, இன்சால்வன்சி, இவங்க நொடிப்பு நிலை திவால் நிலை ஆனா எப்படி இந்த கம்பெனிஸ் எடுத்து நடத்தலாம், எப்படி ரெகுலேட் பண்ணலாம், இது இந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த ஐபிசிக்கும் இந்த வீடு ஹோம் பையர்ஸ், அதாவது வீடு வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ற நபர்களுக்கும், ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கும், இந்த 3 நபர்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இதை எதுக்கு இப்ப இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த ப்ரொமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், இந்த பில்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு நிறுவனம் அப்படின்ற டெஃபினிஷன் கீழே வர்றாங்க இல்லையா. இவங்க எல்லாமே ஒரு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு கம்பெனிஸா இருக்கும் பட்சத்துல, இந்த கம்பெனிஸ்க்கு நடத்துறதுக்காக கடன் கொடுப்பாங்க இல்லையா. இப்ப எந்த ஒரு தொழிலுமே வந்துட்டு கடன் வாங்காம அவனோட சுய காசுலயே போட்டு நடக்காது இல்ல. ஒரு கம்பெனின்னு இருந்தா அதுக்கு கடன் கொடுத்த நபர்கள்னு இருப்பாங்க. அந்த கடன் கொடுத்த நபர்களை 2ஆ பிரிக்கிறாங்க. பினான்சியல் கிரெடிட்டார்ஸ், ஆபரேஷனல் கிரெடிட்டார்ஸ் சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. பினான்சியல் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா யாருன்னாக்கா, பணமா கேஷா அமௌண்டா கடன் கொடுத்தவங்கள பினான்சியல் கிரெடிட்டார்ஸ்னும், ஆபரேஷனல் கிரெடிட்டார்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வந்து பில்டிங் அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிற ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவனுக்கு வந்துட்டு ஆபரேஷனல் கிரெடிட்டர்ஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லு, மண்ணு, சிமெண்ட், கம்பி, டோரு, பர்னிச்சரு, இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு ப்ராடக்ட் சப்ளை பண்றவன், இந்த மாதிரி சப்ளையர்ஸ் எல்லாம் வந்துட்டு கடனா பொருளை கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாம் ஆபரேஷனல் கிரெடிட்டர்ஸ் கீழே வருவாங்க. பணமா கொடுக்காம பொருளை கடனா கொடுத்தவங்களெல்லாம். சோ இதுல இந்த ஆக்ட்ல ஹோம் பையர்ஸ் அப்படிங்கிறவங்கள பினான்சியல் கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற டெஃபினேஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்ப நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஏபிசி கம்பெனின்னு ஒன்று இருக்கு, அந்த கம்பெனில வந்துட்டு எனக்கு வீடு கட்ட சொல்லி நான் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு 50 லட்சமா அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன்னு வைங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் போக 50 லட்சத்தை நான் கடனோட நான் வாங்கி இந்த அப்பா கட்டி கொடுன்னு கொடுத்துருக்கேன்னா, அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்த நபர் நான் அப்படின்ற டெஃபினிஷன் கீழே நம்மள வச்சிருக்காங்க. ஹோம் பையர்ஸ், வீடு வாங்கணும்னு நினைச்ச நபரு, அந்த கம்பெனில நான் 50 லட்சத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த அமௌண்ட் வச்சுதான் அவன் வீடு கட்டுறான். அப்ப நான் வந்து கடன் கொடுத்த நபர் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு கீழே சொல்லியிருக்காங்க. அப்ப கடன் கொடுத்த நபர்ன்ற டெஃபினிஷன்ல வர்றதுல எனக்கு என்ன பலன் இருக்கு? அடுத்த கேள்வி வருதா? அந்த பலன் என்ன இருக்கு அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா, இந்த பினான்சியல் கிரெடிட்டர்ஸ் நினைச்சாங்கன்னா இந்த இன்சால்வென்சின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி என்சிஎல்டி கோர்ட்ல கேஸ் போட முடியும். என்சிஎல்டினா என்னன்னாக்கா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். கம்பெனிஸ் ரெகுலேட் பண்றதுக்கான, கம்பெனிஸ் சார்ந்த, இந்த நிறுவனங்கள் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய தீர்ப்பாயங்கள் தான் இந்த என்சிஎல்டி, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல இந்த கடன் கொடுத்த நபர்கள் நினைச்சா, நீ கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு நீ இந்த கம்பெனி நினைக்குது அப்படின்னா, இந்த பினான்சியல் கிரெடிட்டர்ஸ் என்ன பண்ணலாம், இவனை வந்து நொடிப்பு நிலையில இருக்க நபர்னு டிக்ளேர் பண்ணுங்க, இன்சால்வென்சில இருக்கான்னு சொல்லி, பேங்க் கரப்ட் ஆயிட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க, இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி என்சிஎல்டில கேஸ் போட முடியும். அப்ப நான் ஹோம் பையர் வந்து ஒரு பினான்சியல் கிரெடிட்டாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் எனக்கு பில்டிங்கையும் கொடுக்கல, அடுத்து வந்து அவன் அந்த
பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியவே வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன நொடிப்பு நிலையில இருக்க நபர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் என்சிஎல்டில கேஸ் போட்டேன்னா பதறி அடிப்பானா? ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஐயோ இது என்ன இன்சால்வன்சி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்றது எவ்வளவு பெரிய நெருக்கடி கம்பெனிக்கு. ஸோ வந்து இந்த ஐபிசி ப்ரொசீடிங்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெரா ஆக்டுக்கு கீழேயும் வந்துட்டு இந்த ஹோம் பையர்ஸ்க்கு இப்படி ஒரு ரெமெடி கொடுத்துருக்காங்க. ஐபிசி ஆக்ட் கீழே இந்த ஹோம் பையர்ஸ் எல்லாத்தையும் பினான்சியல் கிரெடிட்டார், கடன் கொடுத்தவர்கள், நிறுவனத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் அப்படின்ற டெபினிஷன் கீழே வந்தனால நம்மளால அந்த கம்பெனியவே நமக்கு பிரச்சனை வரும் சமயத்துல அந்த கம்பெனியவே நொடிப்பு நிலையில இருக்க கம்பெனின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியே நம்மளால வழக்கு தொடுக்க முடியுன்ற அளவுக்கு ஐபிசிக்கு கீழேயும் நம்ம வழக்கு தொடுக்க முடியும். ஆனா என்னோட ஒரே பிரச்சனைக்கு நான் 2 சைடும் ரெரா ஆக்ட பேஸ் பண்ணியும் நான் வழக்கு தொடுப்பேன், என்சிஎல்டிலையும் நான் போயிட்டு வழக்கு தொடுப்பேன், 2லயும் போயிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. 2ல ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும், ரெமெடிஸ் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துல நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.